வணக்கம். இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பொங்கலுக்கு ரஜினிகாந்த் படம் எதுவும் வரல. ஒரு காலத்துல ரஜினி பொங்கல் படம்னாலே ரஜினி படம் வந்திருக்கா, கமல் படமா, விஜய் படமா, இது ரஜினி பொங்கல், ரஜினி தீபாவளி இப்படி ரசிகர் போஸ்ட் ஒட்டுவாங்க. அதுலயும் ரஜினி ரசிகர்கள் ஒருபடி மேல பெண்ணிதரம் பண்ணுவாங்க. தலைவர் படம் வெளிவராத இந்த தீபாவளி எங்களுக்கு கருப்பு தீபாவளின்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டுவாங்க. இந்த தீபாவளியை நாங்கள் கொண்டாட மாட்டோம், இந்த தீபாவளி எங்களுக்கு புறக்கணிக்கிறோம்னு. இந்த மதுரை மாதிரி பகுதியில் இந்த மாதிரி போஸ்டர்லாம் நீங்க பார்க்கலாம். இப்போ அப்படி ஒட்டுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்துருக்கேன். ரஜினி படம் வெளிவராது தீபாவளி ஒரு தீபாவளியா, தீபாவளியே புறக்கணிக்கிறோம், கருப்பு தீபாவளி அப்படிலாம் போஸ்ட் அடிப்பாங்க. அதனால பெரியார் மாதிரி பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் சொல்லி இந்த மாதிரி பண்டிகையில கொண்டாடாதீங்க சொன்னா கூட கேட்க மாட்டேங்க. தங்களுக்கு பிடித்த நடிகர் வரலைன்னா கருப்பு தீபாவளி போஸ்ட் அடிச்சு விட்றாங்களே, அது ஒரு நகைச்சுவையா இருக்கும். இப்ப நெல்சன் அவர்கள் ஜெயிலர் 2 படத்தை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ட்ரை பண்றாருல, ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா டீசர் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. ஸோ இந்த பொங்கல்ல கூட படம் வரலைனாலும் ரசிகர்களை வைபிளே வச்சிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த டீசர் அனௌன்ஸ்மெண்ட்னு வழக்கமா அந்த நெல்சன் அனிருத் 2 பேரும் ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டு குறும்பு பண்ணிக்கிட்டு ஒருத்தரை கலாய்ச்சிக்கிட்டு, நீ படம் எடுத்து கிழிச்ச, ஆமா நீ மியூசிக் உடனே போட்டுருவ, இப்படி அவங்க 2 பேருக்கு இப்படி இப்படி பண்ற மாதிரி தான் ஒவ்வொரு படத்துக்கும் அவங்க பண்ணுவாங்க. இதனால ரஜினி படத்துக்கு அவங்க பண்றது அப்படிங்கிறது இந்த இது பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகர்ல ரொம்ப ஈர்க்கும் விதமா இருந்தது. இந்த டீசர் ரஜினிக்கான ஹைப்பு தான். அதாவது ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு நடிகர் எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் இல்லை. நீங்க என்ன சொல்லலாம், தெலுங்குல உண்டு, அங்க உண்டு. 74 வயது வரையும் 1980 முரட்டுக்காலையில ரஜினிகிட்ட இருந்த ஆக்ஷன், வேகம், விறுவிறுப்பு, சூப்பர், அதே ரசிகர்களை பார்த்தோன்னே அந்த வைபாய் கைத்தட்ட வச்சது இருக்குல்ல, அந்த 80 முரட்டுக்காலையில இருந்தது இந்த 2025 வரையும் கண்டினியூ ஆகக்கூடிய ஒரே நடிகர் எனக்கு தெரிஞ்ச ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்துக்கு முன்பு இருந்த எம்ஜிஆர், சிவாஜி கூட இத்தனை ஆண்டு காலம் தொடர்ச்சி வைப்புல வச்சிருக்கல. எம்ஜிஆர் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்துட்டார். சிவாஜி அவர்கள்லாம் 45-46 வயசுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட முதல் மரியாதை அந்த மாதிரியான படங்களுக்கிட்ட வந்துட்டார். முதல் மரியாதைலாம் 53-54 வயசு தான் இருக்கும் அவருக்கு. ரொம்ப ஏஜ்லாம் இருக்காது. கிட்டத்தட்ட என்ன ஒரு 55 வயசு இருக்கும். அவர் அந்த 83-84 இந்த குடும்ப தலைவராக நடிக்கிறது அந்த மாதிரியான கான்செப்ட்ல சிவாஜி போயிட்டார். எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா 77க்கு அப்புறம் நடிக்கல. இதானதுக்கு அப்புறம் அந்த ஏஜ் 60-65க்கு மேலதான் பெருசா அவங்க இது பண்ணல. 60ன்னு சொல்றாங்க எம்ஜிஆருக்கு, 77ல ஒரு 65ன்னு கூட வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இல்லை. ஆனா 74 வயது வரையும் ஆக்ஷன் ஹீரோவா கண்டினியூ இருக்கு. பெரிய விஷயம். ஜெய்சங்கர் அப்படி இல்லை, சிவாஜி கணேசன் அப்படி இல்லை, பிரபு அப்படி இல்லை, கார்த்திக் அப்படி இல்லை, சரத்குமார் அப்படி இல்லை. இதுல நல்லா கவனிச்சு பாருங்க. ரஜினிக்கு முன்னாடி இருந்த தலைமுறையை விடுங்க, ரஜினியை பார்த்து அதுக்கு அடுத்த தலைமுறை இருக்குல்ல, பிரபு, சத்யராஜ், கார்த்திக், இவங்க எல்லாருமே ஹீரோ, வில்லன், குணச்சித்திர கதாபாத்திரம்னா நடிச்சுட்டு இப்ப எல்லாருமே அப்பா ரோல், அம்மா இது, அக்கா, அண்ணன், வித்தியாசமான வில்லன், முக்கியமான கேரக்டருங்கிற மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க. வேற எந்த நடிகருமே. விஜயகாந்த் எல்லாம் 74 வயசு வரையும் நடிக்கல. விஜயகாந்த் கடைசி வரை ஹீரோவா இருந்தார், நடிக்கல. ராமராஜன் ஹீரோவா இருந்தார், அவர் ஒன்றும் கண்டினியூவா ஹீரோவா நடிக்கலையே. இவ்வளவு வயசு வரையும் நடிக்கல மட்டும் இல்லை, ஹீரோ அவரை பெருசா ரஜினி அளவுக்கு பண்ண முடியல. 74 வயசு வரையும் அதே ரசிகர் பேஸ் ஃபாலோ பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 3 தலைமுறைங்க, தாத்தா, பையன், பேர, 3 தலைமுறைய ரசிகர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரே நடிகர் உலகத்திலேயே ரஜினிகாந்த் தான். நீங்க அர்னால்டு எடுத்துக்கோங்க, இங்க நம்ம இருக்க ஆசிய நாடுகள்ல ஜாக்கி சான் எடுத்துக்கோங்க. இப்ப ஜாக்கி சான் ஒரு கோச்சா தான் நடிக்கிறாரு, ஒரு பயிற்றாளர், அடுத்த தலைமுறை அந்த மாதிரி தான் வர்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஜாக்கி சான் ஒரு 10-15 வருஷமாவே ஃபுல் மெயின் ஹீரோ வரல. ரஷ்ஷார் தான் கடைசி அந்த ஹீரோ ரேஞ்சுக்கு வந்தது. அதுக்கப்புறம்லாம் கரத்தை கிட்டு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாரு. அமிதாப் பச்சன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-22 வருஷமா கௌரவ தோற்றம், முக்கியமான தோற்றம், சீனிக்கம், ஒரு அந்த ஏஜுக்கு ஆன விஷயம் தான். ஃபுல் பவர்ஃபுல் ஆக்ஷன் ஹீரோங்கிற கான்செப்ட்ல இருந்து அவர் போயிட்டாரு. அதனால ரஜினிகாந்த் அளவுக்கு கமர்ஷியல் ஹீரோவாகவும் கண்டினியூ ஆகிறாரு, அதே சூப்பர் ஸ்டார் இடத்தையும் கண்டினியூ பண்ணிக்கிறாரு. அதே வேகம், அதே விறுவிறுப்பு, தள்ளாடுதல் எதுவுமே இல்லை. 74 வயசுங்கிறது அப்பப்ப அந்த கை நரம்பை க்ளோஸ் அப்ல காமிக்கும் போது தான் தெரியும் ரஜினி வயசு. அந்த கை நரம்பெல்லாம் காமிப்பாங்க சில ஷாட்ல. அது ரஜினி தெரிஞ்சே வைக்க சொல்றாரு. அந்த சிம்ரன்ட்ட பேட்டையில பேசும்போதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசும்போதெல்லாம் அந்த கை நரம்பெல்லாம் தெரியும். ஸோ அதுதான் இருக்குமே ஒழிய ஆல் ஆக்டிவா இருக்கிறார். அந்த பேட்டையில அந்த பாட்டு ஒன்றில் இளமை திரும்புதில அந்த கண்ணாடியை பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு ஒரு சிலுப்புவாரு. அப்போ ஒரு மியூசிக் செமையா இருக்கும். மீண்டும் முதல் பருவங்கிற மாதிரி வரும்போதெல்லாம் அவ்வளவு ஸ்டைலா இருக்கும். ஊட்டியில சைக்கிளை அப்படி இது பண்ணும் போதெல்லாம் இது பெரிய விஷயம். நான் இதை எப்படி பாக்குறேன்னா, ஒரு நடிகரா மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு 35-40 தொட்டாலே பாதி பேருக்கு முடி நரைச்சிருது, முடி விழுந்துருது, கண்ணாடி கண்டிப்பா போட்டுடுறாங்க.
சில பேருக்கு பிபி சுகரே வந்துடுது, 37-38 வயசுலேயே பிபி இருக்குது, சுகர் இருக்குங்கிறாங்க. கண்டிப்பாக வாக் பண்ணி ஆகணுங்கிற சூழல் வந்துடுது. இவ்வளோ இதோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 50 வயதுலாம் ஒரு ஏஜ்டு மேன் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள 90% பேர் வந்துடுறாங்க 50 வயசுல. ஆனால் ரஜினிகாந்தெல்லாம் படையப்பால 50 வயசுங்கிறப்பெல்லாம் அவர் சட்டையை கட்டி காமிச்சிட்டு இருக்காரு. சும்மா அப்படி அவ்வளோ ஸ்பீட் இருக்கு. இன்னமும் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஸ்பீட் இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ரஜினியை வந்து இன்னும் மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவரிடம் இயல்பாகவே உள்ள சுறுசுறுப்பு, பேசும்போது இருக்கிற ஸ்பீடு, நடக்கும்போது இருக்கக்கூடிய சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, அதை அப்படியே மெயின்டைன் பண்றாருங்க. உடம்பு வயசாகிட்டே இருக்கு. 3-4 ஆப்ரேஷன்லாம் பண்ணியாச்சுங்கிறது உண்மை. அதை அவரே சொல்றாரு, உள்ள அவ்வளோ தையல் போட்டிருக்கு, இது சும்மாவா அப்படிங்கிறாரு. ஆனால் அதை மீறி ரஜினிகாந்த் நிற்கிறாருன்னா அவர் மனசு இன்னும் இளமையாகவும் விறுவிறுப்பாகவும், சினிமா மீது அவருக்கு இருக்கக்கூடிய காதல், வெறித்தனமான சினிமா ரசிகருங்க ரஜினி. அதுவும் நல்ல நடிகர்களுடைய படங்களை ரசிக்க, சிவாஜி கணேசனுடைய வெறித்தனமான ரசிகர். அதனால அந்த நடிப்பை அவர் ரொம்ப விரும்புறாரு. அவர் வந்து இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க கமலஹாசன் வந்து நடிப்புல வித்தியாசம் காமிக்கிறாரு, ரஜினி ஒரே மாதிரி நடிக்கிறாரு. ஒரே மாதிரி நடிக்கிறாருன்னு இல்லை, அவர் வந்து இந்த ஃபீல்டில் தொடர்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறார். 74 வயசு வரையும் வாய்ப்பே இல்லையே. 55 வயசுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. 58-59 மேக்சிமம் அடுத்த ஸ்டேஜ் போயிடுறாங்க. இனி ஹீரோங்கிறது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு. ஏன்னா தோற்றம், நடிப்பு எல்லாத்துலேயும் அந்த தன்மை வந்துடுது. ஆனால் ரஜினியால் மட்டும்தான் 74 வயசுலையும் அந்த முரட்டு காலையில், தனிக்காட்டு ராஜால, போக்கிரி ராஜால இருந்த அதே ஆக்ஷன் படத்துக்கு இன்னும் ரஜினியை யோசிக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். வேற எந்த நடிகருக்குமே உலகத்தில் நடக்கல. நீங்க வேணா கமெண்ட்ல பண்ணுங்க, இல்லை இந்த நடிகர் இன்னும் 74 வயசு வரையும் இதோட நடிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொன்று 74 வயசுக்கு அப்புறமும் இந்த ஹீரோயினோட நடிக்கிறது, இந்த மாதிரி கான்செப்ட் நடிச்சா அது மேக்சிமம் காமெடியா போயிடும். ரஜினிக்கு அது காமெடியா போகல. இப்போ ஆந்திராலாம் பாருங்க, பாலகிருஷ்ணா அந்த சின்ன பொண்ணுங்களோட நடிக்கிறது காமெடியா இருக்கு. ரஜினி இப்ப சின்ன பொண்ணுங்களும் நடிக்கிறது இல்லை. இப்ப தர்பார்லயே பாத்தீங்கன்னா நயன்தாரா சின்ன பொண்ணுன்னு சொல்லிடுவாரு. நயன்தாரா எப்படி எனக்கு ஜோடி ஆகும், எனக்கு மக வயசுன்னு அது படத்திலேயே சொல்லிடுவாரு, ஸ்கிரீனுக்கு வெளியே இல்லை. படத்திலேயே என் வயசுக்கு எப்படி நான் அந்த பொண்ணோட நடிக்க முடியும் அப்படிங்கிறார். கீர்த்தி சுரேஷ் தங்கச்சி, நயன்தாரா மக வயசு அப்படிங்கிறத ரஜினியை சொல்லிட்டார். சந்திரமுகியில ஹீரோனா நடிச்சாரு. தர்பார் படத்துல நயன்தாரா விரும்பினாலும் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன் பொண்ணு மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு டயலாக் அந்த படத்துல வரும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து விலகிட்டார். ஸோ ரஜினி வந்து 74 வயசுல ஹீரோவா, ஆக்ஷன் ஹீரோவா அந்த குவாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்றாரு. இன்னும் அந்த துள்ளல் இருக்கு, இன்னும் ரொமான்ஸ் ஸ்டைல அவரால் பண்ண முடியும். பேட்டையில சிம்ரன் ரஜினி ரொமான்ஸ் அவ்வளவு நல்லா இருக்கும். ஆக்ஷன்லயும் அதே வேகத்தை குறைக்கிறார். நீங்க வந்து அந்த பறந்து சண்டை போடுறது, கால் அடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் வர முடியாது, ஏன்னா வயதுங்கிறது ஒரு காரணம். அதை தாண்டி அவருக்குன்னு நல்ல ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் கொடுத்தா இன்னும் ஒரு ராஜா சின்ன ரோஜா மாதிரியான படத்தை கூட அவரால் பண்ண முடியும். அந்த ஒரு என்தோன்னு சொல்லுவாங்களே, ஒரு ஆர்வம், ஒரு விறுவிறுப்பு, மற்றவங்களை பார்க்க வைக்கிற அந்த ரசிப்பு தன்மைங்கிறது ரஜினிகிட்ட இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. பெரிய விஷயம். 3 தலைமுறை ஒரு நடிகரை இன்னும் வைபா கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு 8 வயசு குழந்தைக்கு ரஜினியை தெரியுதுங்க. 8 வயசு குழந்தைக்கு ரஜினி அண்ணாத்த படம் நடிக்கும் போது பிறந்த குழந்தைக்கு கூட இன்னைக்கு ரஜினினா யாருன்னு தெரியுது. இப்போ அது ஒரு பெரிய ரஜினி ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஆனால் இந்த பட பிரச்சனையை பொறுத்தவரை, இந்த ஜெயிலரை பொறுத்தவரை என்னுடைய கருத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். படம் அதீத வயலன்ஸ், வன்முறை, அதை நம்மளால ஏற்றுக்கவே முடியாது. என்னதான் நீங்க ரஜினியை வச்சு படம் எடுத்துக்கா இவ்வளவு வயலன்ஸ் தேவையில்லை. ரஜினிகாந்துங்கிற ஒரு பிரம்மாண்டம் இருக்கும்போது பிரம்மாண்டம் தேவையில்லை. ரஜினிகாந்துக்கு சுந்தர் சியும் கே எஸ் ரவிக்குமாருமே போதும். அதை தாண்டி அந்த சங்கர் படத்துடைய பிரம்மாண்டம் தேவையில்லைங்கிறதா என்னுடைய கருத்து. சில பேர் மாறுபடலாம். ரஜினிக்கு பிரம்மாண்டம் தேவையில்லை, கோடிக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியதில்லை. ரஜினிக்கு படத்துல தனி காமெடி ட்ராக் தேவையில்லை. ரஜினி படத்துல அதீத கிளாமரோ, ஆபாசமோ, ரெட்டையத்தவசமோ தேவையில்லை. ஏன் ஒருத்தன் வந்து ரெட்டையத்தவசனம் வைக்கிறான், செக்ஸ் காட்சிகள் வைக்கிறான், வயலன்ஸ் வைக்கிறான்னா படம் ஓடணுங்கிறதுக்காண்டி தான். ரஜினிங்கிற ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட், அவ்வளவு பெரிய ஒரு கிளாமர் இருக்கு, அவரை விடவா அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக நீங்க வேற எதையும் போட்டுற போறீங்க? ஸோ ரஜினிகாந்த் படங்கள்ல நீங்க சரியா ரஜினிக்கான பல்ஸை பிடிச்சிங்கன்னா சந்திரமுகி மாதிரி ஒரு வெற்றி படத்தை நீங்க கொடுக்க முடியும். நீங்க தேவையில்லாத இந்த வயலன்ஸ் எல்லாம் தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. வேட்டையின் மாதிரி சமூக நீதி திரைப்படத்தையும் ரஜினிகாந்த் வச்சு நீங்க எடுக்கலாம். நீங்க ரஜினினாலே கமர்ஷியல் தான் யோசிக்க வேணாம், வேட்டையின் மாதிரி அற்புதமான படத்தை நீங்க எடுக்க முடியும். பாப்போம் நெல்சன் அந்த கான்செப்ட்ல வருவாரான்னு தெரியல. ரஜினிங்கிற அந்த ஒரு பிம்பம் நம்மளை பார்க்க வைக்கிறது ஜெயிலர் 2. மற்றபடி இந்த அனிருத் நெல்சன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஜெயிலர் மாதிரி இதுவும் கடுமையான வயலன்ஸா இருக்கும் அப்படின்னா அது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. ரஜினி படம் மூலமா குழந்தைகளுக்கு அந்த செய்தி பரவும். அதனால வன்முறையை தவிர்த்து விட்டு இந்த படம் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. வயலன்ஸோட இருந்தா நம்ம வழக்கமான ஃபிலிம் கிரிட்டிசைஸ்ல அதை நம்ம கண்டிப்பா பண்ணுவோங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். எப்படியா இருந்தாலும் ரஜினியை ஸ்கிரீன்ல பார்க்க ரசிகர்களுக்கு கொண்டாட்டங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது போன்ற சினிமா செய்திகள், சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல்னு பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.